வணக்கம். இன்றைக்கி வந்து ரா மேங்கோ ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி மேங்கோ ஒன்று இந்த மாதிரி மேங்கோ நான் 6 எடுத்துருக்கேன். இதை தோலை நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 மேங்கோ எடுத்து வச்சுருக்கோம். சுகர் வந்து ஒரு 3 கப்பு, இந்த கப் அளவில் ஒரு 3 கப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். 3 கப்பு. இதுக்கு வந்து கலர்ஸ் தேவையில்லை. வேணும்னா அந்த க்ரீன் கலர் வந்து கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப்பை வந்து ஒரு பீச்சு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து மேங்கோ வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பத்தை வச்சாச்சு. அந்த 6 மேங்கோவும் கட் பண்ணதை போட்டுக்கலாம். இப்போ வந்து வாட்ரு வந்து இந்த கப்பில் 3 கப்பு வாட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும், பாயில் ஆகட்டும், காமிக்கிறேன். இப்போ மேங்கோ பாயில் பண்ண ரிமைனிங் வாட்டர், அதாவது மீதி தண்ணியை, வேக வச்ச தண்ணியை, மீதி தண்ணியை நம்ம அதை அப்படியே விட்டுக்கலாம். மாங்காய் வேக வச்ச மீதி தண்ணி, அதாவது ரிமைனிங் வாட்டர், இதை அப்படியே விட்டுட்டு இந்த சர்க்கரையை அப்படியே போட்டுக்கலாம். உங்களுக்கு இது சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை பாருங்க, சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக இது பாருங்க, மூழ்கிற அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆகக்குள்ள நம்ம பல்ப்பை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அப்போ போட்டுக்கலாம். பாருங்க, பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 பிஞ்சு சால்ட், 2 பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பல்ப்பு வந்து அரைச்சிருக்கோம், மேங்கோ பல்ப்பை, அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். இதை வந்து இப்போ போட்டு கலந்துக்கலாம். இப்போ பல்ப்பை போட்டு கிளறியாச்சு. இப்போ வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், கேசரி கலர் இது அவ்வளோ. இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து வினிகர் வந்து நான் ஒரு மூடி விடுறேன். இல்லைன்னா லெமன் வந்து நீங்கள் ஒரு பழம் கூட விட்டுக்கலாம். இந்த டைமில் வினிகர் இருந்தால் வினிகர் விட்டுக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாருங்க, இப்படி விட்டுட்டோம்னா, ஒரு ட்ராப் விட்டோம்னா கீழே ஃப்ளோ வந்து ரொம்பலாம் அப்படியே வரக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கொட்டினா கூட கொட்டாது, இப்படி கொட்டினா கூட கொட்டாது. இந்த மாதிரி பதம் வந்தோடனே நிறுத்திடணும். இப்போ வந்து இது நல்லா ஆறின பிறகு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சு ப்ரெட்டில் தடவி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கோம். இது வந்து ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சப்பாத்தி, ப்ரெட்டு இதுக்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு தடவிட்டு சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ.